இன்னைக்கு நான் நெஞ்சு நிமிர்த்தி சொல்லுவேன், என் தளபதியை நம்பி இருந்த ஒவ்வொரு தொண்டனும் எம்எல்ஏ, ஒவ்வொரு தொண்டனும் ஒரு அமைச்சர், இன்னும் அவர் நம்பி இருக்கிற ஒவ்வொரு இங்க இருக்கிற எல்லா தோழர்களும் ஒவ்வொரு கவுன்சிலரும் ஒரு சேர்மனா ஆவதான் போறாங்க. அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. உங்களுக்காக கொள்ளையடிக்கிறதுக்காக வந்த கூட்டம் அல்ல, மக்களுக்காக உழைத்து வந்த இளைஞர்களுடைய கூட்டம். அதை முதல்ல நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. கோட்டை கோட்டை கோட்டைங்கிறீங்க, அப்படியே ஒவ்வொரு வீடா போய் அந்த பசங்க பண்ற ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாது. போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காதுங்கிற. இவ்வளவு நாளா நீங்க என்னதான் அந்த மக்களுக்கு கொடுத்தீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கடா. எதான் கொடுத்துருக்கீங்க? நல்லா தண்ணி கொடுத்துருக்கீங்களா? நல்லா ரோடு கொடுத்துருக்கீங்களா? நல்லா சுகாதாரம் கொடுத்துருக்கீங்களா? இல்லை நல்லா போக்குவரத்து வசதி கொடுத்துருக்கீங்களா? என்ன கொடுத்துருக்கீங்க? இப்படியே மக்களை ஏமாத்தி 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 இன்னும் அவங்களை அடிமத்தனமாக தான் வச்சிருக்காங்க. இனிமேல் நடக்காது. தலைவர் வந்துட்டாரு, இனிமேல் உங்க பாஜக பழையாது. நான் இப்ப சொல்றேன், கோட்டை கோட்டைன்னு சொல்றாங்கல்ல, உள்ளாட்சி தேர்தல்ல இந்த ஊர்ல இருந்து நம்ம வெற்றிய பதிவோட இந்த ஊர்ல இருந்து நம்ம தொடர்பு நம்ம காலத்தோழர்கள் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், ஒரு சமரமா எடுத்துட்டு போறோம். ஒவ்வொரு உள்ளாட்சியிலும் சரி, ஒவ்வொரு வார்டிலும் சரி, ஒவ்வொரு சேர்மனும் சரி, ஒவ்வொரு கவுன்சிலரும் சரி, எல்லாம் நம்ம பசங்க தான் வர போறாங்க. மக்கள் தெளிவாயிட்டாங்க, உறுதியா நமக்கு தான் வாக்களிக்க போறாங்க.